கடந்த 6 மாதமாக பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சியில் தான் இருக்குது. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குளோபல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, இல்லை லோக்கல் இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு எக்கானமியாக இருக்கலாம், இல்லை மான்சூனாக இருக்கலாம். நிறைய காரணங்கள்னால இன்றைக்கி பங்குச்சந்தை வந்து டவுனில் இருக்குது. மேபி குளோபலில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அமெரிக்காவில் ஒரு புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு ட்ரம்ப் தலைமையில். ஸோ அவங்களோட பாலிசிஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியல. சைனாவில் மார்க்கெட் ரொம்ப வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. அதனால் எஃப்ஐஐஸ் எல்லாரும் இங்கேருந்து ஃபண்ட் எடுத்துன்னு போய் சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால எஃப்ஐஐஸ் வந்து பணத்தை தாராளமாக வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மற்ற கண்ட்ரீஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம டிஐஏஸும், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், யார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஈவன் தென் எடுத்த அளவுக்கு நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து வீழ்ச்சியில் இருக்குது. இந்த வீழ்ச்சி வந்து டெம்பரவரி, இது இட்ஸ் நாட் அ பர்மனண்ட்டு. இந்த வீழ்ச்சிகளெல்லாம் ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டர் வந்து வாய்ப்புகளாக பயன்படுத்திக்கணும்.